நமஸ்தே. பொதுவா திருமணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கும் பொழுது ஒரு 80% ஏங்க 99% கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஹைஃபையா மாடர்னா அந்த பத்திரிக்கையை பிரிண்ட் பண்ற நபர்கள் கூட இந்த மஞ்சள் கலர்ல ஒரு பத்திரிக்கை அடிப்பாங்க பார்த்தீங்களா? இந்த பிங்க்கும் மஞ்சளும் கலந்தா மாதிரி. அது குடும்ப உறுப்பினர்களுக்கு வைக்கிறதுக்கும், ஸோ நான் பழகுகிற என்னுடைய அல்ட்ரா மாடர்ன் சொசைட்டி அந்த நபர்களுக்கு நான் இன்வைட் பண்ண எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்டிங்ல நான் ஒரு பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அந்த பத்திரிக்கையை அப்படின்னு சொல்ற 2 விதமா பிரிண்ட் பண்ணுவாங்க. இதுல அந்த பாரம்பரியமா அடிக்கிற அந்த பத்திரிக்கையில ஒரு திருக்குறள் டீஃபால்ட்டா இருக்குங்க. யூகிச்சிருப்பீங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஆனா இது எல்லாருமே இதை போட்டு படிச்சு தான் உள்ள போறாங்க. ஆனா போன வேகத்திலேயே திரும்ப வெளியே வந்துடுறாங்க. குறைந்தபட்சம் அந்த திருமண வாழ்க்கை காவல் நிலையமோ நீதிமன்றமோ அதுவரை செல்லாவிட்டாலும் கூட குடும்ப அளவில் தோற்று போய்தான் விடுகின்றன. காரணம் அது என்னங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு உள்ள போறது கிடையாது. இப்ப இதுக்கு காரணம் யார் வேணும்னாலும் இருக்கலாங்க. இதுல என்னன்னா, ஒருத்தர் குடும்பத்தை அந்த உறவுகளுக்கு மரியாதை மதிப்பு கொடுத்து ரொம்ப அழகா போற்றி பேணி பாதுகாப்பாங்க. இன்னொருத்தருக்கு அது இருக்காது. அந்த இருக்காத நபரால அந்த இருக்கிற நபர்களுக்கும் ஓயாத தொல்லை. இன்னும் குழந்தைகள் விட்டால் அவர்களுக்கும் டிஸ்டர்ப்டு சைல்ட்ஹுட் ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹேப்பனிங். சரி, என்னங்க இது, ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் சிந்திப்போமே. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னா, எந்த ஒரு நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், கத்துக்க போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இதை நான் வாங்குறதால எனக்கு என்ன பயன், பெனிஃபிட் என்ன? நான் ஒரு யோகா கத்துக்க போறேங்க, நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து நான் யோகா கத்துக்கிறேன், அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? இப்படி பயன் கருதியே நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய. ஆனா சில விஷயங்களுக்கு பயன் கிடையாது. அதாவது எதிர்பார்ப்பு இல்லாம செய்யற செயலுக்கு எப்பவுமே மகத்துவம் உண்டு. ஆனா நம்ம அப்படி எதிர்பார்த்தே பழகிட்டோம். சரி, அப்போ திருமணம் வந்துட்டாலும் அதுக்குங்க ஒரு ஃபீச்சர் இருக்கு, ஒரு பயன் இருக்கு. அதாவது பண்பு பயன். இல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கைக்கு அதோட ஃபீச்சர் என்ன, அதாவது பண்பு என்ன, அடுத்தது பயன் பெனிஃபிட் என்ன, நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது தான் வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார். இப்ப பாருங்க, திருமணத்தோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோடைய தரம், அதோடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு. குடும்பத்துக்கு அடிப்படை, உறவுக்கு அடிப்படை அன்பு. இந்த அன்புக்கு தூய்மையான ஒரு பிடித்தம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, எதிர்பார்ப்பு இல்லாதது. அன்பு அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்பு இல்லாதது. சரி, அடுத்தது இந்த திருமணத்திற்கு பயன் ஏதாவது வேணும்னுங்களா? என்ன பெனிஃபிட்? எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? குழந்தை பெற்றுக்கிறது, நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறது, அது இல்லை. அப்போ பயன் என்ன? அதோட திருமண வாழ்க்கையோட இல் வாழ்க்கையோட பயன் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அறம். அன்பு அறம். அதாவது பண்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்பு, அதோட பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அறம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இருந்தா இல் வாழ்க்கையோட பண்பு அதுதான், பயன் அதுதான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இப்போ அறம்னு சொல்லிட்டோம்னா என்னங்க, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், வசுதெய்வ குடும்பகம் எல்லா நபர்களையும் தன் குடும்ப உறுப்பினர் போல் பாவிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்து உதவி செய்து வாழணும், அறத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்தாலோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு உதவி செய்தாலோ அதை பார்க்கும் இந்த சமூகம் தவறாக கூறுவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பிறவி பயன் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புடன் பண்புடன் மதிப்பு மரியாதையுடன் வாழ்ந்து உதவி செய்து கொள்ள வேண்டும், பரஸ்பரம் பரிமாற்றம். அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னா அது டைரக்டா முடியல. அதனால நான் கொஞ்சம் சுத்தி வளைச்சு சிறு குடும்பத்தை நான் ஏற்படுத்துறேன். குடும்பம், திருமணம், அதுக்குள்ள நான் பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா, இல்லைன்னா கணவனோட சேர்ந்து ஒரு ஆணுக்கு உதவி செய்யும் பொழுதோ, இல்ல மனைவியோட சேர்ந்து ஒரு
பெண்ணுக்கு உதவி செய்யும் போது இது தவறான ஒரு அணுகுமுறையோ தவறான ஒரு புரிதலையோ மக்கள் மத்தியில் ஏற்படுத்தாது. ஸோ அதற்காகத்தான் இந்த திருமணம் என்ற ஒரு சிறு குடும்பத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனா இதை புரிஞ்சுக்காம அவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாம, அதாவது சின்ன குடும்பத்துக்குள்ளேயே அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியல அந்த கோலை. ஏன்னா இந்த திருமணத்தோட ஆக்சுவல் கோல் என்ன, அச்சீவ்மெண்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்காததால அவங்களுக்குள்ள ரொம்ப சுயநலமா சிந்திக்கிறதால அந்த சிறு வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். வெளியே வந்து வாழும்பொழுது கூட அந்த வசுதெய்வ குடும்பகம், அதாவது பரஸ்பர ஷேரிங், அதாவது உதவி செய்தல், அறம் சார்ந்து வாழ்தல் அப்படிங்கிறது புரியலன்னா லைஃப் வில் பி மிசரபிள். ஸோ அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சிறு குடும்பத்தை திருமணம் என்ற ஒரு உறவை ஏற்படுத்தி அதன் மூலமாக நீங்க ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் உதவி, பரஸ்பரம் உதவி, நன்மையை செய்து வாழ வேண்டும் என்ற கருத்தை அந்த குரல் வெளிப்படுத்துகிறது. அதையே நம்ம திருமண பத்திரிகையில அச்சிடுறோம். இனிமேலாவது அதனுடைய பொருள் உணர்ந்து தன் குடும்பத்தை தக்க வைத்துக் கொள்ள, மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை வசந்தமாகும். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.